பண்ணியிருக்காங்க. இதில வந்து ஒரு பெரும் சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட உடல் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. அவங்கள வந்து தேடி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு கல் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கல்லுல வெறும் நம்பர் மட்டும் குடுத்துருக்காங்க. ஒரு வேள வந்து யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேடி வராங்க, அவங்கள போய் பார்க்கணும், அதாவது அவங்கள புதைச்ச இடத்த பார்க்கணும்னா, இவங்க இந்த இடத்துல இந்த இத்தனா நம்பர் கல்லுல தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு செய்திங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேர்கிட்ட வந்து காணோம். இன்னும் வந்து உடல்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு சோகமான செய்தியும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டதில வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உடல்கள் வந்து தேடி எடுக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த 150 உடல்கள் வந்து தேடியும் வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட அந்த சுற்றி பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ தோண்டி எல்லாமே பார்த்துருக்குறாங்க. சில உடல்கள் கிடைக்காதனால வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடல் அந்த தண்ணி அதாவது அந்த வெள்ளம் வந்து கடல்ல கலக்கிறதுனால வந்து அந்த உடல்கள் வந்து கடலோட கடலா போயிருக்கலாம். ஒரு